வந்து இருந்தது இல்ல. அந்த டெம்ப்ளேட் எல்லாம் தூக்கி அடிச்சு தூக்கி இது பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாரு. சையத் ப்ரோ பேசுறாரா? இல்ல ஆக்சுவலா இல்ல டிஸ்கனெக்ட். ஆக்சுவலா சச்சின் வர இல்ல வரான். ஆனா சின்ன சின்ன சட்டிலான விஷயம் எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலா எந்த சிஎம்ஏ மோஸ்டா ஹக்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த எஸ் கூட இருக்கிற ஃபெலோ மேட்ஸ். ஆமா. இல்ல நீ அதுவுமே ஒரு உள்ள வந்ததுல இருந்து அந்த பெருனா போலீஸ் அந்த உயர் அதிகாரி வந்து வணக்கம் வச்சும்போது அவரும் சல்யூட் திருப்பி வச்சாரு. அதுவுமே கரெக்ட். அதையும் நோட் பண்ணேன். இவரும் சல்யூட் வைக்கிறாரு. இவரும் சல்யூட் வைக்கிறாரு. அதான் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்ல. ஓகேவா? அதுதான் எல்லாத்தையும் மாத்துறாரு இவரு வந்து. அவர் கடைசியா அந்த ஒய்எம்சில மீண்டும் சந்திக்கும் வரை மீண்டும் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு. நமக்கெல்லாம் இப்ப புரியல. கரெக்டா வந்து அது ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டா மாத்திட்டாங்க ப்ரோ. மீண்டும் நல்லதே நடக்கும், வெற்றி அது வந்து அது செம்ம டெம்ப்ளேட்டா மாறி இருக்கு. ஆமா அதான். இல்ல இது அப்பப்ப வந்து ஒரு இது மாதிரிதான் இருக்கு. இது ரியலா கனவுல இருக்கமா நடக்குதா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துட்டே இருக்கு. எத்தனை பிரச்சனை, எவ்வளவு தடங்கள், அதெல்லாம் மீறி ஆனது. இன்னமும் அந்த வெற்றியை வந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ண தோணுது. செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காரு. வரும் சிஎம் ஆஃப் பேஜ்ல இருந்து வரும். பாத்துங்க அந்த ஆண்டுல இருந்து அண்ணன் போஸ்ட் வருது வெயிட்டிங். முதல் போஸ்ட். ஆனா அவர் அந்த இது சைன் பண்ணதும் எல்லாமே செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த யூனிட், அப்புறம் அந்த போதைப் பொருள், அப்புறம் அந்த மகளிர் அந்த சூப்பர் அந்த இது இருக்குல்ல அந்த படை, அது இன்னுமே நல்லா சூப்பர் பண்ணிருக்காரு. யாரா வரீங்களா? யாரு வரீங்க? கொடுங்க ப்ரோ, கொடுங்க, எனக்கு கொடுங்க. என்ன ப்ரோ? கேட்டேன் யாராவது. இல்ல நான் வெளியே இருக்கேன். நான் வெளியே போயிருவேன். வெளியே இருக்கேன் அதனால. சொல்லுங்க ராஜேஷ். சுரேந்தர் எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்கு? நானும் உங்களதான் கேட்க வந்தேன். ரொம்ப அழுக வந்துச்சு. சந்தோஷமா இத்தனை நாள் வந்துட்டு பட்ட கஷ்டம், அந்த மனுஷன் அந்த இதுல இருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்படி கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே இருந்துச்சு. நான் உண்மையிலேயே அந்த ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த இவரு ஜோசப் விஜயனும்னான்னு சொல்றப்போ நமக்கு வந்துட்டு வார்த்தை ஒரு சந்தோஷம் இதோட கண்ணீர் தான் வரும்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் இருந்தது. அதே மாதிரி பதவி ஏற்றுட்டு 3 கையெழுத்து போட்டு அடுத்த ஸ்பீச் வந்துட்டு எனக்கு என்னவோ அடுத்த எலெக்ஷனுக்கு வந்துட்டு ரெடியான மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு முதலமைச்சர் இப்படிலாம் பேசுவாங்களா? அப்படிதான் இருந்தது. அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு சட்டலா பேசுவாரு அப்படிங்கறது பார்த்தா வந்துட்டு வெள்ளை அறிக்கை விடுவேன்னு சொல்றாரு, என்னென்னமோ அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பயங்கரமா இருந்தது. ரொம்ப சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அது மாதிரி நிறைய நம்ம சைட்ல எல்லாருமே வந்துட்டு அவரே விச்சுவல் வாரிசுக்கு வந்துட்டு உங்களை எப்படி மறப்பேன், என்னோட உயிராச்சேன்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நன்றி சொல்லியிருந்தாரு. உண்மையே வந்துட்டு எல்லாருமே அந்த அளவுக்கு ஸ்பேஸ் போட்டு ட்விட்டு போட்டு என்னென்ன பிரச்சனை பண்ணாலும் அவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி வந்துட்டு விட்டப்பா உண்மையில நான் உனக்கு அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். நான் உனக்கு ஸ்பேஸ் வந்தேன், நீ போயிட்ட. இதெல்லாம் பேம்ப்ளெட் எல்லாம் கொடுத்துருந்தியாம, நீ காசுலாம் செலவு பண்ணியா, நீ நான் வரணும்னு நினைச்சேன். ரேவந்த் கூப்பிடல, பெரம்பூர்ல போய் நீ வந்துட்டு அவ்வளவு இது பண்ணியிருந்த. ஏதோ ஒன்று விளையாட்டு பையன். ஆனா எல்லாருமே எனக்கு பாக்குறப்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இப்போ சினிமா பேசுறப்போ சின்ன பசங்களாம் இந்த சண்டை போட்டுட்டு இருந்தப்போ எல்லாம் விளையாட்டு பசங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த இதுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு பொறுப்போட வேலை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த விட்டோபா, கிஷோர் எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத மக்களோட நம்பிக்கையை நம்ம அடுத்த 5 வருஷத்துல காப்பாற்றணும். 60 வருஷமா யாருக்குமே கொடுக்காத ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பாரம் மட்டும்தான் நமக்கு இருக்கு இப்போதைக்கு. கண்டிப்பா இங்க நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டாலும் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல மக்கள் நம்பிக்கை வச்சு கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பா அந்த 5 வருஷம் வந்து அந்த நம்பிக்கையை வந்து காப்பாத்தி ஒரு உண்மையாலுமே அது சும்மா வாய் வார்த்தையால சொல்லாம உண்மையாலுமே ஒரு நல்ல ஆட்சி, ஒரு பெரிய மாற்றுதல், மக்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வர மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டாவே போதும். அதான் இவரு இதெல்லாம் பண்ணிட்டாருனாவே இவரு நிரந்தர சிஎம். அந்த அரியணையில இருந்து இந்த மக்கள் வந்து அவரை கீழே இறக்கவே மாட்டாங்க. கன்ஃபார்ம் கண்டிப்பா நடக்கும்.
அதை நம்ப வைக்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்பீச்சுமே இருந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு அந்த முடிச்சுட்டு அந்த பேசுற ஸ்பீச்ல அவ்வளவு ஒரு கிளாரிட்டி பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா ப்ரோ. அந்த வெள்ளை அதாவது அறிக்கை சுரேந்தர் ப்ரோ, மேட்டர்லாம் அவங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக். பேசிக் லைஃப் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இரிட்டேட் பண்ணாத மாதிரி இருக்கணும் ப்ரோ. அதுதான் ரொம்ப மெயின். அவங்க பேசிக் லைஃப் அஃபெக்ட் பண்ணாம இரிட்டேட் பண்ணக்கூடாது, அதுல கை வைக்க கூடாது. அதெல்லாம் தான் ரொம்ப சிம்பிளான விஷயம். எக்ஸாக்ட்லி. அந்த திமுக மேல அவ்வளவு வெறுப்பு வந்தது அது ஒரு பெரிய காரணம். அதுதான் அவங்களுக்கு நேரடியா அது வந்து ஆமா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையிலயோ அவங்களோட நிம்மதியோ எதுவும் இது பண்ணாத மாதிரி ஆமா இருக்கணும். பிளஸ் அவங்களோட வாழ்வாதாரம், ஓகே, இந்த விலை உயர்வு இதெல்லாமே கொஞ்சம் ஒரு ஒரு அளவுல மெயின்டைன் பண்ணிட்டு, ஓகேவா, ஒரு சிறப்பான திட்டங்கள்லாம் அவர் செஞ்சுட்டே வந்தாருன்னா, அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்தோடனே எல்லாத்தையும் செஞ்சுறேன் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியலிஸ்டிக்கா என்ன இப்ப முதல்ல நான் வந்து செக் பண்ணுவேன், என்ன விட்டுட்டு போயிருக்காங்க, எந்த நிலைமையில இருக்கு இந்த கவர்மெண்ட். இப்ப அவர் சொன்னார்ல, என்ன இருக்கு இல்லன்னு உள்ள போய் பார்த்தாதான் உள்ள எனக்கே பார்த்தா தெரியும். தெரியும். அதுவும் அவரு அந்த அது உள்ள வெள்ளை போய் பேப்பரை பார்த்துட்டு கிளியரா ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் நான் எவ்வளவு இது பண்றேன்ற மாதிரி ஐ சொல்லியிருக்காரு. வாண்ட் டு பி டிரான்ஸ்பரண்ட் அப்படிலாம் இதெல்லாம் சொன்னாதான் பெரிய விஷயம். இதெல்லாம் தான் ஒரு நல்ல விஷயம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு உண்டான மாதிரி எங்க வருவாய் ஈட்டலாம், இப்ப என்ன வருவாய் இருக்கு, என்ன திட்டத்தை அதை வச்சு செயல்படுத்த முடியும், இதுதான் விஷயம். இல்ல சுரேந்தர் ப்ரோ, முக்கியமான விஷயம், இப்பதானே ஜெயிச்சிருக்கோம், கொள்ளடிக்கலாங்கிற எண்ணம் இருந்தது, தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னதெல்லாம் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதுதான் வார்னிங் அல்டிமேட். அதெல்லாம் தான் அது இவன்ட்ட பவர் இருக்கு, இவன் என்ன வேணா பண்ணுவான்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே எனக்கிட்ட மட்டும்தான். பீப்புள் இதெல்லாம் முக்கியமான சொல்லு பாயிண்ட் சார் சொல்லு. விட்டுட்டீங்க. இது இங்க இணை துணை அதெல்லாம் கிடையாது, இங்க ஒரே பவர் சென்டர் தான் சொன்ன ஆமா ஆமா ஆமா, அதுக்கப்புறம் சொல்லியிருக்கோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாரு. சூப்பர். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பீச்சோட ஹார்ட் பீஸ். எனக்கு ஆனா அதுவும் இந்த அதுவும் ஸ்பீச்ல சூப்பரா ஒரு விஷயம் இருந்துச்சு. கிடைக்குது என்னன்னா, இல்ல இந்த ஒரு 5 எந்த இயர்ஸ் குறுநில இருக்காரு ப்ரோ, ஒன் மினிட் ஸ்பெஷனா எந்த சொல்லலாம். குறுநில செம கமாண்டிங்கா மன்னர்களையும் இருக்காரு. எந்த குறுநில மன்னர்களையும் வளர விட மாட்டேன்றதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். தன்னோட தலைமையில தான் எல்லாம் நடக்கும், ஓப்பனாவே இருக்கும் கவர்மெண்ட்னு சொன்னதா அது. ஏன்னா சென்ற ஆட்சியில நம்ம எல்லாருமே பார்த்துருவோம், மாவட்டத்துக்கு ஒரு குறுநில மன்னர், அது இல்லாம ஒருத்தர் கையில கண்ட்ரோல் இருக்கிறது தான் அங்க இருக்கிறதே வந்து. அதுவும் அந்த ஓப்பனா வெள்ளை அறிக்கை விடுவேன்னு சொல்றதெல்லாம் நல்லா எதிர்பார்க்கவே இல்லை. எவனுமே செஞ்சதுல ஹிஸ்டரியில வந்து எந்த கவர்மெண்ட்டும் போன கவர்மெண்ட் இவ்வளவுதான் வச்சுட்டு போயிருக்குன்றத வந்து சட்டமன்றத்துல கொஞ்சம் பேசுவாங்களே தவிர, வெள்ளை அறிக்கை அந்த நிலவரம் வர்றது வந்து அந்த கட்ஸ்ன்றது வேணும். அதுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் தான் வந்து. முதலமைச்சர் பதவி ஏத்ததுக்கு அப்புறம் அதே ஜோசப் விஜய் தான் அவர் இருக்கிறாரு வந்து. அது பார்க்கும்போது அந்த நன்றி கடன்றதும் சொல்லிட்டாரு, மகளுக்கான உறுதிமொழியும் கொடுத்துட்டாரு. 200 யூனிட் மின்சாரன்றதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சிம்பிளானது ஏதோ அதை முதல்ல பண்ணிட்டு மத்தது கிட்ட எதனா போவா நானே நினைச்சேன். ஆனா எடுத்த உடனே அண்ணன் 6 தான் அடிச்சுட்டாரு. பயங்கரம். அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். நமக்கு சம்மர் டைம் தேவை. எனக்கு இந்த ஸ்பீச் ஒரு 5 வருஷம் விஷன் காமிச்சாரு அவரு. 5 வருஷம் எப்படி போகுதுன்றதுக்கான ஒரு ஸ்பீச் மாதிரி இருந்துச்சு. கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு தெரியுமா? ஆமா ஆமா. அதாவது கேம்பெயின் வந்துட்டு டே 1, அதாவது 2031க்கு டே 1 கேம்பெயின் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ரூபா கூட தொட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் செம கட்ஸ். அதுவும் சிஎம் ஆயிட்டு அடுத்த செகண்ட் அவரே அவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருக்காரு, எல்லாத்தையும் வந்து போதைக்கு, ஒண்ணு வந்து உமனுக்கு, இன்னொன்னு வந்து மக்களோட நலனுக்கு. அதான்டா இவனுங்க வச்ச விமர்சனம் இருக்குல்ல, நம்ம வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தா இதெல்லாம் நிறைவேற்று வரான்னு கேட்டதுக்கு, நான் எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா முடியுமோ இதான் நிலைமை, என்னால பண்ண முடியும், நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லல, நீங்க எல்லாம் இருக்கீங்க, எப்படி இருக்குன்னு நான் இனிமேதான் போய் பார்க்கணும், பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்றது இருக்குல்ல, இது வந்து ஒரு பீப்புளுக்குமே கான்பிடன்ஸ் கொடுக்கும், இவர் ஏமாத்த மாட்டார் போல அப்படின்னு. சரியா ஞாபகம் இல்ல, அப்படி இருந்தா யாராவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஹிஸ்டரி, மக்கள் முன்னாடி அறிவிக்கிறது திட்டங்களை. இதுக்கு பண்ணுவாங்க. ஆமா, ஜார்ஜ் கோட்டைக்கு போயிட்டு தான் அமர்ந்து பண்ணுவாங்க. மக்களுக்கான முதல்வர் நிரூபிச்சிட்டார், ஸ்பாட்லயே கையெழுத்து போட்டார் பாரு, அங்கேயே நிரூபிச்சிட்டார் அண்ணா யாருக்காக. போன வாட்டி எல்லாம் 4 மணிக்கு தான் பண்ணாங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஸ்டாலினுக்குலாம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இவர் கண்டிப்பா ராக் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணதே பெர்ஃபெக்ட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த ஸ்பீச்சை நான் எதிர்பார்க்கல. சொல்லு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து வந்தே மாத்திரம், அதாவது வந்து பிரசிடென்ட்டோ கவர்னரோ உங்களோட நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கன்னா நீங்க வந்தே மாத்திரம் பாடணும். இது நீங்க முட்டெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கவர்னர் வந்தா மட்டும் முடிச்சுக்கிறேன்.
அதாவது சட்டசபைன்றது முதல்வரும் சபாநாயகரும் தலைமை தாங்கிறது. அங்க வந்துட்டு நம்ம கட்சியோட இதுதான். ஆனால் கவர்னரோ பிரசிடென்ட்டோ எங்கெல்லாம் தலைமை தாங்குறாங்களோ அங்க வந்துட்டு வந்தே மாதரம் பாடணுன்றது மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட மேண்டேட். இது வந்துட்டு அவர் வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு அவர் வந்து சட்டத்தை மதிச்சா நடந்திருக்காரு. அது வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு நான் வந்து ராகா ஃபீல் பண்ணுவேன், நான் வந்து ராகா நடந்துக்குவேன், நான் சொல்றதுதான் சட்டம். அவர் ஸ்வேரிங்கே வந்துட்டு அது பாடி முடிங்கிறதுலாம் ஸ்வேரிங் நடந்துச்சு. இப்போ அவர் ஸ்வேரிங் முடிச்சிட்டாரு. இனிமே அவர் வந்து ஸ்டேட் அகாடமி எப்படி பாதுகாக்கிறான்றத பாக்குறத விட்டுட்டு எடுத்தோன்னே கடிக்காதீங்க. அப்ப அந்த டைம் வந்து கடிங்க. முற்போக்குவாதிகள் சொல்லிக்கிட்டு ஓகேவா 3வது இடத்துலதான் தமிழ் தாய் பாடுறாங்க. இதெல்லாம் சிரிப்பா இல்லையா உங்களுக்கு? அது மாதிரி எந்த இடத்துல பாடுறாங்க அதை வச்சுதான் அவங்க நீங்க மதிப்பீடு இது பண்ணுவீங்க. இல்ல ப்ரோ, இது ஒரு வந்தே மாதரம் என்ன முக்கியத்துவமோ கொடுக்கல, ஒரு ஆர்டர் பண்றாங்க. சுரேந்தர் ப்ரோ, வந்தே மாதரம் நமக்கு என்னது? நேஷனல் சாங். நேஷனல் சாங் தானே? இல்ல பிஜேபி நேஷனல் சாங்கா பாடிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலா ப்ரோ அந்த ஆர்குமெண்ட் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் தப்புதான். நீ நேஷனல் சாங் தான் பாடிட்டு இருக்க, நீ என்ன இந்தியாலயா? இல்ல இதெல்லாம் இல்லடா. இப்ப சட்டமன்றம் போவாங்களடா, சட்டமன்றத்துல தமிழ் அது நம்ம இடம், சட்டசபை நம்ம இடம். திரும்ப சொல்றது கேளு. நான் இருங்க, இது வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி வந்து கிக்கி பண்ணுவாங்க. நான் ஸ்டேட் அட்டானமி வந்துட்டு நாங்க நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டசபை. இன்னைக்கு ஸ்வேரிங், இன்னைக்கு வந்துட்டு கவர்னர் வந்துட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கவர்னர் தான் தலைமை தாங்குறாங்க. அதனால அவங்க மேண்டேட் பண்ணி தான் நடக்கும். அது மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட ரூல் படி வந்தே மாதரம் பாடி, நேஷனல் அந்தம் பாடி, தமிழ் பாடிடுறாங்க. சட்டசபையில நீ இந்த மாதிரி நடந்து எங்களை கேட்டேன்னா அதுக்கு வந்துட்டு தமிழக வெற்றி கழகமும் முதல்வர் விஜயும் பொறுப்பு. இப்பவும் ஏன் அதை ஆரம்பிக்கிறீங்க? அப்ப 2021 எந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாடினாங்க? நேத்து கூட நான் அந்த 5-6 மணி நேரம் லைவா பார்த்தேன். அதுல ஒண்ணு எனக்கு தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடுற மாதிரி தெரியல. ஜாலியா இருக்க ப்ரோ. இவங்க வைக்கிற இல்ல சச்சினி, இவனுங்களை விடு சச்சினி. அவர் இந்த மை டியர் பிரதர்னு சொன்னாரு பாத்தியா? ராகுல் காந்திய மை டியர் பிரதர்னு சொன்னாரு. ராகுல் காந்தி புரிஞ்சுக்கிட்டாரு சொன்ன உடனே. அப்பவே இவனுக்கு வயிறு எரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ் அதுதான் இப்ப வந்து ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ். அப்ப சண்முகம் பே சண்முகம் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளையா காங்கிரஸ்? அதான் அதேதான் போல. அந்த ஆளு மூச்சுக்கு 300 தடவை ஆர்எஸ்எஸ் தான் அடிக்கிறாரு. நேத்து மதிய வரைக்கும் பிஜேபி தலைமையில எடப்பாடியை சிஎமாக்குறதுக்கு போராடிட்டு இருந்தவனுக்கு தாண்டா நீங்க. இன்னைக்கு என்னடா வந்துட்டு புதுசா வந்துட்டு இந்த கம்பு சுத்திட்டு இருக்கீங்க. அடுத்த 3 வருஷத்துல நீங்க பிஜேபியோட கூட்டணி திமுகவும் கூட்டணி போட்டு சந்திக்கலன்னா நான் பேர மாட்டேன். இல்ல ஆக்சுவலா அதுதான் ஒரு நிமிஷம். நம்மள ஆர்எஸ்எஸ்ங்கிறாங்க. ஒரு முக்கியமான ஆர்எஸ்எஸ் நம்பரை தேர்தல்ல தோத்த அடுத்த நாளே மீட் பண்ணிட்டு ஏடிஎம்கேவோட கூட்டணி இருக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் வாய் திறக்கலாமா? பாரு ஏண்டா, ஒரே நிமிஷம். டிஜிட்டல் ஏரால இருக்கும். இத நீ வந்து ஒரு அதிமுக காரன்ட்ட நீ இந்த ஓலாவை விட்டு இருந்தனா நீ வந்து தப்பிச்சிருப்ப. ஏண்டா 1 லட்சம் 10 லட்சம் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இப்படி வந்துட்டு தானோஸ் ஸ்னாப் பண்ற மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க. இப்ப யாரு பேசுங்க? தேவையா அந்த அசிங்கம்? டிஎம்கே ஏடிஎம்கே வாய் கொடுத்து பேக் சைடு எல்லாம் சும்மா நினைச்சிட்டு இருக்கானுங்க. பேசுறது பேசாம ஆக்சுவலா நிமிஷம் வச்சு ராடு விடுறாங்க. பண்ணுனா ராகுல் காந்தி எல்லாம் ஷாக் ஆயிரு. என்னடா டேபிள் தூக்குற? இது வரைக்கும் இபிஎஸ் ஸ்டாலின் எல்லாம் கவர்னரை போய் வலியுறுத்தலாம் விட்டுறாங்க. அவர் போற வரைக்கும் போய் விட்டுட்டு வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் எல்லாம் அது பண்ணதே இல்ல, கவர்னரை மதிச்சதே இல்ல. அதுக்கு வந்து ஃபயர் விடுறானுங்க மதிக்கலன்றதுக்கெல்லாம். அவர் யாரு? கவர்னர் எந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்? எல்லாரும் ஒரே டைம்ல பேசுறீங்க. இப்ப பேசுங்க. கேக்குதா? நான் ஒண்ணு மென்ஷன் பண்ணணும் விரும்புறேன். அண்ணனோட இது பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சது எவன் பரம எதிரியா இருந்தா கூட பாராட்டுவார். அது அவரோட டைப். தப்பு செஞ்சா கூட இருக்கிறவனா இருந்தாலும் அதை பொறுத்துக்க மாட்டாரு, விமர்சனம் பண்ணுவார். அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. சும்மா வீம்புக்கெல்லாம் போய் கவர்னர்கிட்ட ஸ்பேரிங் போட மாட்டாரு.
தப்பு நடந்தா கேட்க போறாரு, கரெக்டா இருந்தா பாராட்ட போறாரு, அவ்வளவுதான். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த தொகுதி மறுவரையறை கொண்டு வரும்போது 33% பெண்கள் கொண்டு வரன்றது பாராட்டினாரு. ஆனா அதே நேரத்துல அது விமர்சனம் பண்ண செஞ்சாரு. டிஎம்கே கவர்மெண்ட்டும் பண்ணாரு, நிறைய அறிக்கைகள் அது மாதிரி வந்தது. கரெக்டான விஷயம் செய்யும்போது பாராட்டினாரு, இது தப்பு இது சரி செய்யுங்க விமர்சனம் பண்ணாரு. அவர் அப்படிதான் இருப்பாரு, நம்ம கவர்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கும். வேணுமனே போயிட்டே கவர்னர் வந்து இப்ப வந்து நம்மளோட மாநில உரிமையில ஏதாவது கொண்டு வர சட்டத்துல இது மாதிரி ஏதாவது எதிரா இருக்க மாதிரி இருந்தா அவரை எதிர்க்கிறதையோ அவரை எதிர்க்கிறது நம்ம வைக்கிறதோ அதெல்லாம் பண்ணதான் போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு கவர்னர்னாலே ஓகே கவர்னர் வந்துட்டாரு அவர் உடனே இப்ப எதிர்க்கணும் காரணம் இல்லாம அப்படின்னு எதுவுமே தேவையில்லையே. ஏன் அந்த ஒரு ப்ரீ நோஷன்ல இருக்கணும் நம்ம? அது எதுக்கு பண்றாங்கன்னு ஒண்ணு பாக்கல. இவனுங்க பண்ண இதுதானே டோட்டல் ஃபாலு இருக்கத்துல சமூக சீர்கேடு, நிறைய போதை பழக்கம். அன்னைக்குதானே கவர்னர் தூக்கிட்டு இவனுங்க எல்லாம் சுத்திட்டு இருந்தானுங்க, சம்மதமே எல்லாம் தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தானுங்களா, இந்தின்னு என்னென்ன சுத்திட்டு இருந்தானுங்களா. அது உண்மையில நடக்குதுன்னா நீ பண்ணலாம், உன் கவர்மெண்டே நீ இப்ப கையில போட்டு தூக்கணும். அப்படி நடந்தா இவரளவுக்கு உங்களால எதிர்க்க முடியாது. ஓகேவா? உண்மையிலுமே நாடகம் ஆடாம எதிர்ப்பாரு இவரு. இல்ல நான் சொன்னது காரணம் இந்த மாண்புக்கு கிளாஸ் எடுப்பாங்க, அரசியல் மாண்பு தெரிஞ்ச தலைவர். உண்மையிலே மாண்பு அம்புலா எப்படி இருக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறார். உண்மையிலே அவர் ஆக்ஷன்லயே கிளாஸ் எடுக்கிறாரு எப்படி இருக்கணும்னு. ஒரு லீட் பிரச்சனை நீ பாரு உண்மையிலுமே இந்த அரசு அதிகாரிகள் ஓகேவா, போலீஸோ சரி இல்ல கலெக்டரோ சரி யாருனாலும் சரி ஓகேவா, இவரை வந்து இவரோட அப்ரோச்சும் இவரோட கெஸ்டரும் எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். ஓகேவா, இவர் வந்து நான் ஒரு சிஎம் அப்படிங்கிற மாதிரியே அவர் காமிச்சுக்க மாட்டாரு. ஓகேவா, வெரி கிரவுண்டடா இருக்க போறாரு. கண்டிப்பா இந்த அரசு அதிகாரிகள்லாம் ஒரு பெரிய மாற்றம் நான் எதிர்பார்க்கிறேன் அவங்க கிட்ட இருந்து பண்ணுவாங்கன்னு தோணுது இவர் தலைமையில. கண்டிப்பா ப்ரோ, நிறைய மாத்தணும் ப்ரோ. எங்கேயுமே வெளிப்படையான ஒரு அரசுன்றது வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியே கிடையாது. அது அண்ணன் ரொம்ப ரொம்ப போல்டா கொடுத்துருக்காரு. நான் எதை செஞ்சாலும் உங்களுக்கு தெரியும், டெல்லிக்கு போனாலும் மூஞ்ச மறைச்சிக்கிட்டெல்லாம் போக மாட்டேன், நான் எதுக்காக போறேன்ற ரீசன் உங்களுக்கு வெளிப்படையா சொல்லிட்டு தான் நான் எந்த நடவடிக்கை எடுப்பேன்றது வெளிப்படைத்தன்மையான அரசு. ஒருத்தர் தான் வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டினான் பாரு, அவன்லாம் கத்துக்கணும் ஒரு கவர்மெண்ட் எப்படி நடக்கணும்னு இவர்கிட்ட முதல் நாளே ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன். வெள்ளை பேப்பர் தூக்கி கட்டுறான் கொய்யால, அதுக்குதான் அவனெல்லாம் சங்கிலே வச்சு மறுத்தாங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு இனிமே அண்ணன் எதா இருந்தாலும் சரி ஒரு சைன் போட்டாலும் அது என்னன்றதை காட்டுவார். எல்லாத்தையும் பேசுறீங்க, ஒரு மெயின் மூமெண்ட்டை மறந்துட்டீங்க. அண்ணன் ஸ்பீச்சுக்கு அப்புறம் ராகுல் காந்தியும் வெறும் கையை தூக்குனாங்க பாருங்க, நல்லா செதறிட்டேன். செமையா இருந்துச்சு அது. அது ஒருத்தருக்கு வயிறு எழுத்துக்காக நதிரே ஒருத்தர் நினைச்சிருப்பாரு, ஏயா 6-7 மாசத்துக்கு முன்னாடி என் கூட தானே கையை தூக்கின்னு மேடையில என்ன இப்ப அங்கிட்டு போய் கை தூக்கணும் ஒருத்தர் வயிறு ஏறதுக்காக பண்ண விஷயம். ஒரு நிமிஷம், ஒரு அஜித் நண்பர் வந்திருக்காரு. பீஸ் சொல்லுது, யார்? கர்ணனா? வாழ்த்துக்கள். கர்ணன், how are you man? நல்லா இருக்கேன். டேய் நதி, நன்றி கர்ணா. சொல்லு கர்ணா. ஆட்டோக்காரா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கர்ணா. ஓகே, அப்புறம் வாழ்த்துக்கள். எப்படி இருந்துச்சு? உன் ஆசைப்படி தீய சக்தி திமுக நாங்க தோக்கடிச்சிட்டோம். அது நான் ஏடிஎம்கே தோக்கடிக்கும்னு நினைச்சேன். அதை ஏன் அப்படி பேசுறது? அது இனிமேல் நடக்காது. அது அடுத்த எலெக்ஷன்ல பாத்தீங்க. அது இன்னுமாடா நம்புற? அடபாவி கர்ணா, இன்னுமா நம்புற? மாற்றம் ஒன்று. நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு சொல்றா. ஸ்டேஜ் டைட்டில் பாத்தியா? அதுதான் வாழ்த்து சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு கோரிக்கை. நன்றி. சில பல கோரிக்கைகள்லாம் இருக்கு. என்னன்னு கேட்போம். இந்த தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணுங்க, எப்ப முடியுமா அப்ப ரிசால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா. அப்புறம் ஏதோ சொல்ல கேட்கணும்னு நினைச்சேன். அந்த நீட்டு தேர்வு வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம். அது இல்ல, அது கோரிக்கை தான். அதுக்கான முன்னெடுப்புகள் அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கதான் போகுது. தலைவரே அத பத்தி பேசுறப்ப இதெல்லாம் பண்ண முடியும். அதாவது நீட்டு ரத்துன்னு நாங்க ஒன்னும் பொய்யாலாம் வாக்குறுதி கொடுக்க மாட்டோம், இதான் நடைமுறை, இப்படி எல்லாம் பண்ணலாம் நீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேணா அந்த வீடியோ கூட அனுப்புறேன், அதுபடி நடவடிக்கை. நான் கோரிக்கை தான் வைக்கிறேன், அதோட காம்ப்ளிகேஷன் அதான் நான் அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன் உனக்கு. சரி, இப்ப இந்த 200 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி நாங்களா, அது 500 யூனிட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 200 யூனிட் ஃப்ரீயா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து? 2 மாசத்துக்குடா, 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ அந்த பில். ஆமா. இப்ப ஏசி போடாத வீடெல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு எல்லாம் 200 யூனிட் கம்மியாவே வரும். சரி, அவங்களுக்கு எல்லாம் டோட்டல் ஃப்ரீயா இருக்கும். இது நிறைய பேருக்கு பயனடையும்.
இல்ல அது 2 மாசம் ஷூரா? ஆமா இல்ல எப்பவுமே 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பில் வரும். இவனுக்கு தான் வந்துட்டு மாதம் ஒரு முறை வந்துட்டு மின் கட்டணம் எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. நம்ம அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாரு. 200 யூனிட் ஃப்ரீங்கிறத மட்டும் நமக்கு 500 யூஸ் பண்ணிட்டா 300 மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கு. இப்ப எக்ஸிஸ்டிங்ல 100 யூனிட் ஃப்ரீயா இருக்கா? கரெக்ட்டா? ஆமா ஆமா. இது வந்து 500 யூசேஜ்க்கு மேல போறவங்களுக்கும் அந்த ஃப்ரீ இருக்கா இல்ல அது கேன்சல் ஆயிருமா? இல்ல அதுதான் கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் 200 தானே ஃப்ரீ. இப்போ 500 அண்டா 300 நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா. அது இப்ப இது இருந்து ரொம்ப பயனுடையதா இருக்குது வந்து 200 யூனிட்டும் கம்மியா நிறைய வீட்டுக்கு வரும். அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏசி போடாத வீட்டுக்கெல்லாம் 200 யூனிட் கம்மியா வரும் நீ சொன்ன மாதிரி. இல்ல பெரும்பாலான வீடு வந்து 200 யூனிட் கீழே தான் வரும். ஓகேவா? அதுவும் இந்த சம்மர் டைம் வேணா எல்லா வீட்லயும் கொஞ்சம் அதிகமா இருக்குமோ தவிர கம்மியா இருக்கும். கம்மியா வரும் 200 யூனிட் கம்மினா. அந்த முதல்ல பேசும்போது கண்ணு கீழே போல அடிச்சாரு பாருங்க, கட்ட 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 பாகுபலி மூமெண்ட் தான் அப்படியே வந்து போயிட்டு கைய தூக்குனாரு பாரு, அப்படியே ஒரே இதுதான் பறக்குது அப்படியே. ஆனது எத்தனை பேர் எழுதிங்க? நான் எழுதிட்டேன். எத்தனை பேர் எழுதிங்க? இதெல்லாம் கண்ணு கலங்கி எல்லாருமே அழுதுட்டாங்க. பயங்கரமா எழுதிட்டாங்க. அழுகு வரும்ன்றது கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் ரியலா வந்துச்சு. நான் அழுகுறேன், பெரியப்பா அழுகுறாரு. ஒரு வருத்தம் தான், தலைவர் வந்திருக்கலாம். நல்ல நாள்ல வாயிலடி இந்த தலைவர் தமிழ்நாட்டுக்கு எங்கால் தான்டா இனி தலைவர். எங்கால் மட்டும்தான் எங்களுக்கு தலைவர். அந்த தலைவருக்குங்கிற மீனிங் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஒரு வார்த்தை அவரே சொல்லிட்டாரு. அதுல அவர் ஒரு வார்த்தை அவரே சொல்லிட்டாரு, என்ன அவமானப்படுத்தினவங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்களும் என் மக்கள் தானே அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அவமானப்படுத்துறவங்க, அசிங்கப்படுத்துறவங்க, தோக்கடிக்க நினைச்சவங்க எல்லாருக்கும் அவங்களும் என் மக்கள் தானே. அதாவது அவர் வேணா பெருந்தன்மையா இருக்கலாம், ஒரு நிமிஷம். அதாவது ஆட்டக்காரர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அன்பே சிவம் படத்துல கமல் சொல்வார்ல, பொழைச்சு போங்கன்னு விட்டுருவாரு, அது மாதிரி சொல்றீங்க ஒரு 2 படத்துக்கு. கரெக்டா? அதுதானே சொல்றீங்க? பொழைச்சு போங்க, ஒண்ணு பண்ண. எதிர்த்தவங்க எதிர்க்காதவங்க, நமக்கு வாக்களிச்சவங்க அளிக்காதவங்க எல்லாத்துக்கும் இவர் தானே சிஎம். அவர் வீட்டுக்கு மட்டும் 200 யூனிட் கொடுக்காம விட்டுருவாரு. அவருக்கும் 200 யூனிட் ஃப்ரீ தான். ஆமாப்பா, வரி போட்டா கூட போய் கேஸ் போடுவாங்க, வேற அதிகமா வரி போடுறாங்க. அவர் ஈகோ பார்த்துட்டு நீ என்னடா ஃப்ரீயா கொடுக்குறது, நான் கட்டுவார் போல. ரெஸ்பெக்ட் பண்ணாரு அண்ணா வந்து. எனக்கு இதுவும் கரெக்ட் பண்ணுங்க, ராகுல் காந்தி இது மாதிரி அதர் பார்ட்டி மெம்பர்ஸ் மேடையில் ஏறி நான் பார்த்ததா சீஃப் கெஸ்டா கீழே உட்காந்து பார்த்தேன். ராகுலும் விஜயும் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும். ஆக்சுவலி மாத்தி ரொம்ப ரொம்ப எப்படி நல்லா பிரதர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டாங்க. பயலுக்கு போட்ட சத்தம் தான் அண்ணன் அவர் கேட்டுருவாரு, ஏங்க இது லியோ 2 ஆடியோ லான்ச்ல இல்ல என் பதவி ஏற்பு தான் இல்ல கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டுக்கிட்டாங்க. சரியான வைப் அது வந்து. போன்ல இந்த கிளி அதெல்லாம் நல்ல சூப்பர். அது ஆக்சுவலா எல்லாமே நமக்கு ஆதரவு தெரிவிச்ச எல்லாத்தோட பேரும் சொன்னதெல்லாம் நல்ல விஷயம். சூப்பர். முக்கியமா ஒருத்தங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் இங்க வீட்டுல இருந்து கத்துனேன், விர்ச்சுவல் ஆடிஷன் சொல்லுங்க தலைவன் அப்படின்ட்டு. அப்படியே வருஷா சொன்னாரு என் தோழர்கள் சொல்லிட்டு, அப்புறம் நிர்வாகிகள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கும் போதெல்லாம் அப்பா ஒரு ப்ரௌட் மூமெண்டா இருந்தது. மன்னிக்கணும் மை டியர் விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதை மென்ஷன் பண்ணுங்க. மை டியர் அது மென்ஷன் பண்ண மறந்துடக்கூடாது. அது என்னைக்குமே அவர் நெஞ்சில நம்மளுக்கு என்னைக்குமே இடம் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப ரொம்ப இதுதான். அங்க போலன்னு ரொம்ப இதுல இருந்தேன் நான், டிசப்பாயின்மெண்டா. கடைசி வரைக்கும் நைட் 1 மணி வரைக்கும் தூங்கல, பாஸ் கிடைக்கலன்னு. அவர் அந்த வார்த்தை சொன்னதே போதும், வேற எதுவுமே தேவையில்ல. இந்த ஹிஸ்டரி மூமெண்ட்ல நம்மளோட பேர் ஒரு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. முதல்வர் அவரோட வாயால நம்மளோட பேரை சொல்லியிருக்காரு. அதே எவ்வளவு பெரிய விஷயம். சச்சின் இவர் பிளேசர் எல்லாம் போட்டு வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல. ஒயிட் ஷர்ட் ஃபார்மலா வந்து விட்டார் பாரு சார்.
அதான் பாக்குறப்போ. இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் அப்படியே பிரேக் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு. இப்படிதான் வரணும், இதைதான் பண்ணணும், இதைதான் பேசணும், இந்த ஃபார்மெட்ல தான் பேசணும். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. எல்லாத்துக்கும் கனெக்டடா ஓகேவா, ஆத்மார்த்தமா பேசுறாரா, அவ்வளவுதான். இல்ல இதை நோட் பண்ணீங்களான்னு தெரியல. அண்ணன் பேசும்போது புசிக்கு கேமரா வச்சாங்க. புசியும் ராகுல் காந்தியும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. ஐயோ, மாண்புமிகு அமைச்சர் புசிகாரு அவர்கள் என்ன ரெஸ்பெக்ட போடுங்கப்பா. ராஜ்மோகன் வந்து கடவுள் மீது ஆணையாக அப்படிங்கும் போது தலைவனை பார்த்தாருங்க. அதான் ப்ரோ, அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். அது செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அவர் கடவுள் மீது டிகே பிரபுவும் அப்படிதான் பார்த்தாப்ல. ஆனா அந்த ஃப்ரேம் ஒவ்வொருத்தரும் காட்டும் போது பசங்க கத்தனானுங்க பாருங்க, பயங்கரமா இருந்துச்சு. செங்கோட்டையன் ஒவ்வொருத்தரா காட்டவும் சினிமாட்டிக் இன்ட்ரோ மாதிரி அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலா பயங்கரமா இது மாதிரி யாருக்குமே நடந்தது இல்லைங்க. செங்கோட்டையனுக்கு வந்து பயங்கர வரவேற்பா இருந்தது. அது டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அது அவர் வரும்போது. நம்ம கட்சியில சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன்ல இல்ல செங்கோட்டையனுக்கு பயங்கர ரோர் இருந்துச்சு. அவர் பேசுற வரைக்கும் அண்ணன் நின்றுட்டே இருந்தாப்ல. அண்ணன் வந்து ராகுல் காந்தி வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தாப்ல அவரை பத்தி ஒரு ஓத்து எடுக்கும் போது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரி புக்ஸ்ல வந்து இவர் இன்னைக்கு எடுத்த அந்த ஸ்வேரிங் மாதிரிலாம் எவனும் எடுத்தது இல்லடா. என்ன ஸ்பீச்சு, அந்த ஸ்பீச்ல இருக்க கான்ஃபிடென்ஸு, அந்த ரோரு, எப்பா கவர்னர் பதறிட்டாப்ல பக்கத்துல. என்ன பேப்பர்ல இல்லாதெல்லாம் பேசுறாப்லையான்னு. அப்புறம் தான் அவர் பேப்பர்ல இருக்கிறதே அவரோட ஸ்டைலுக்கு மாத்திட்டாரு. ரோரிங் ஸ்பீச் தான். ஆமா ஆமா சரியா. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சதே என்னன்னா, மக்கள் முன்னாடி என்னோட அமைச்சரவையில யாராவது தப்பு பண்ணா நீங்க நினைச்சீங்கன்னா அதை எரேஸ் பண்ணிடுங்கன்னு மக்கள் முன்னாடி அதை சொல்றாரு இல்ல, அது பீப்புளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், கிரெடிபிலிட்டி கொடுக்கும். அவர் இன்னைக்கு பேசின அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக அந்த வெள்ளை அறிக்கை, அப்புறம் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஒரு பெரிய சுமையை நம்ம சுமந்ததாக தான் முன்னாடி வர முடியும். பரவாயில்ல. கவின் மெயினான பாயிண்ட், நீங்க ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கொள்ளடிக்கணுங்கிற கனவுல மட்டும் இருந்துடாதீங்க, அங்கேயும் வரடி. அந்த போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கம்னா அது அது நம்ம இதுல இருக்கா என்ன?